அடேங்கப்பா சிஎஸ்கே சைலண்டா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் மிஸ்டர் 360னா நம்ம கடப்பறையில உள்ள எஸ்கே ஆகாயத்தை தான் தெரியும். ஆனா அவருக்கே ஓச்சி இருக்காரு தெரியுமா? அவர் தான் ஏபிடி வில்லியர்ஸ். அப்போ சிஎஸ்கே என்ன ஏபிடி வில்லியர்ஸை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றியா? அட ஆமா, என்னையா சொல்லுற? உண்மையா தான் சொல்றேன். ஆனா ஒரிஜினல் ஏபிடி வில்லியர்ஸ் இல்ல, ஏபிடியோட குழந்தைன்னு அழைக்கப்படுற பேபி ஏபிடியான ட்ரெவன் பெர்வீஸை தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சிஎஸ்கே வந்து பவர் பிளேயில் 6 அடிக்கலன்னு இனிமே சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் வேற மாதிரி அடிப்பான் பாத்துக்க. ஆமா ப்ரோ, இவனை எப்படி திடீர்னு கொண்டு வந்தாங்க? நம்ம குருமா சிங் பவுலர் இருக்காப்ல, அவரு இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆயிட்டாப்ல, அதனால கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்னது குருமா சிங்கா? யாரு அந்த குருமா சிங்கு? குருமா சிங் இல்லைங்க, பஞ்சாப்ல இருந்து வந்து தமிழ்நாட்டில் தங்கி தமிழ்நாட்டுக்காக டொமஸ்டிக் ஆடிக்கிட்டு இருக்காப்ல அவருங்க. ஓ, குருப்னெயில் சிங்கா. ஆமா, அவன் தான் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆச்சே. அவருக்கு பதிலாக எப்படி ஃபாரின் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்தீங்க? ஐயா, அப்படி ரூல் அவுட் தானே? இந்தியன் பிளேயருக்கு பதிலாக இந்தியன் பிளேயரை தானே எடுத்துட்டு வரணும். ஒரு பவுலருக்கு பதிலாக பவுலரை தானே எடுத்துட்டு வரணும். எதுக்கு பேட்ஸ்மேன், அதுவும் ஃபாரின் பிளேயரை எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீமு மொத்தமாக 8 ஓவர்சீஸ் பிளேயர், அதாவது ஃபாரின் பிளேயரை எடுக்கலாம். அதில் 4 பிளேயரை பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ண வைக்கலாம். இதில் தான் சிஎஸ்கே விவரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்ஷனில் வெறும் 7 ஓவர்சீஸ் பிளேயரை மட்டும் தான் எடுத்தாங்க. ஒரு பிளேயரை அப்புறமா எடுத்துக்கலான்னு வச்சிட்டாங்க. இப்போ அந்த ஒரு பிளேயரோட இடத்த பூர்த்தி செய்ய தான் நம்ம பேபி ஏபிடியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லாதயா, செல்லத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லு. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேனே, இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருந்தேன். பாவம் அந்த பயப்பில் பொழைச்சு போறாங்கிட்டோம்.